Kana, Gavnida, quadratic equations, exercise 5, 4.2, first sum. So, is solving the quadratic equation ko introduction video on the previous post pannirpanda for factorization method and quadratic formula method. இது ரெண்டு மட்டும் explain பண்ணி ஒரு வீடியோல post பண்ணிருப்போம். Completing the square அப்படின்றது இன்னும் explain பண்ணிருக்க மாட்டேன். So, first வந்து factorization method ஓட exercise sums வந்து பாத்திரலாம். So, find the roots of the following quadratic equations by factorization. So, finding the roots is nothing but solving a quadratic equation. To find two values for x. அது ஏன் நான் two values சொல்றேன்னா ரெண்டு வேல்யூ தான் கிடைக்கும். அந்த ரெண்டு வேல்யூ ஏன் அப்படி only two values we get அப்படின்னா since it is a quadratic equation, the power of x, highest power, degree of this equation is 2. So, we'll get two solutions. ஓகேவா x க்கு நம்ம ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். So, அந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம solutions of this equation or roots of the equation னு சொல்லலாம். சரியாடாமா? So, first what method we are choosing na factorization. First question பாருங்கடா இது எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு டைம் சால்வ் பண்ணலாம். x square minus 3x minus 10 equals 0. So, first term என்னது? First step என்னது? Factorization is nothing but splitting the middle term. கரெக்டா மிடில் டேர்ம நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். பட் த திங் இஸ் தட் மிடில் டேர்ம ஸ்பிளிட் பண்றதுக்கு நமக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் தேர் ஆர் மெனி காம்பினேஷன்ஸ் பாசிபிள். சோ இந்த 3 மைனஸ் 3 அப்படின்ற நம்பர் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்கு. சோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா the coefficient of x square என்னடாக்கன்னா the coefficient of x square and constant term இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். Coefficient of x square and this constant term should be multiplied. அப்போ 1. Coefficient of x square என்னது? 1. 1 into constant term என்னதுடாமா? minus 10. சிம்பிளோட எடுக்கணும் சொல்லும் எப்போதும். So, minus 3. 1 into minus 10 அப்படின்னா என்னதுடா? minus 10. இப்ப minus 10 ஓட factors யார் யாரு? minusனா minus ஓட நீங்க பார்க்க வேண்டாம். 10 ஓட factors யார் யாருன்றதை எழுதிக்கோங்கடாமா. 10 ஓட factors யார் யாரு? 1 and 10 pair தான் நம்ம எழுதுறோம். factors வந்து தனித்தனி நம்பரா எழுதல. we are going to give it as pair. சரியாமா? So 1 10 1 into 10 is 10. கரெக்டாமா? 1 into 10 1 multiplied by 10 is 10. then வேற என்ன pair இருக்கு? 2 into 5. அப்ப 2,5 வந்து ஒரு factor pair. சரியாடா? So pair எழுதிக்கோங்க. factor pair எழுதினதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சுக்கோ மிடில் டேர்ம் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். மிடில் டேர்ம் பார்க்க போறது இல்ல பட் ஸ்ட்ரைட்டா இந்த coefficient of x square and this constant term should be multiplied. அங்க ஒரு நம்பர் கிடைக்கும். சோ இப்ப 10 அப்படின்றது வேணும். 1 into 10 2 into 5 இது ரெண்டுமே factors of 10 factor pair of 10. சோ இப்ப இதுல எந்த காம்பினேஷனுக்கு நமக்கு -3 வரும்னா 1யும் 10யும் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்காதுடா? நமக்கு -3 கிடைக்காது. 1 minus 10 -1 plus 10 +1 minus 10 எப்படி எடுத்தோம்னாலும் நமக்கு -3 கிடைக்காது. பட் 2 and 5 இந்த ஃபேக்டர் பேரை சூஸ் பண்ணி பாருங்க. 2 minus 5 வருதா? 2 minus 5 அப்படின்றப்ப கண்டிப்பா சப்ட்ராக்ஷன் 5 minus 2 is 3. பட் 5 minus 2னா +3 தான் கிடைக்கும். அப்ப 2 minus 5 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா -3 கிடைக்கும். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 into 5னா 10 தான். அதே 2 into -5 அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? -10 கிடைச்சிரும். சோ புரியுதாடா? சிம்பிள் நமக்கு இங்க டேலி ஆகணும். 2,5ன்ற ஃபேக்டர் பேரை சூஸ் பண்றோம். 2,5 அப்படின்றதுக்கு 2 into -5. சோ இந்த -5 இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 into -5 -10ன்ற ஆன்சர் கிடைச்சிருது. சிமிலர்லி 2,5ன்ற ஃபேக்டர் பேர்ல -5 plus 2 எடுத்தோம் அப்படின்னா -3ன்றதும் கிடைச்சிருக்கு. கரெக்டா? -5 into 2னா -10. -5 plus 2 அப்படின்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது? -3 கிடைச்சிருது. சோ இந்த நம்பர்ஸ் தான். இப்ப என்ன பண்ண போறோம்? x square -3x நம்ம என்ன எழுத போறோம்? -5x and plus 2x. இங்க அப்படிதானே ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். சோ -5x plus 2x. அடுத்தது இந்த டேர்ம் நம்ம அப்படியே எடுத்து எழுதிருவோம். -10 equals 0. சரியாடா? ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே எழுதிருவோம். மிடில் டேர்ம் மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். இத ஸ்ப்ளிட் பண்றதுக்காக நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெட் கலர்ல பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இது ஸ்ப்ளிட் பண்றதுக்கு நம்ம எந்த நம்பர் எடுக்கணும்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யறது. சோ இப்ப அடுத்த ஸ்டெப் நம்மளுது என்னது? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருக்கக்கூடிய காமன் டேர்ம் அடுத்த ரெண்டு டேர்ம்ல இருக்கக்கூடிய காமன் டேர்ம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல எது காமனா வருது? x காமனா இருக்கும். சோ x காமனா வெளியில எடுத்தோம்னா ரிமைனிங் x ஸ்கொயர்ல x எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? x. because x into x is x square. ஒரு x வெளியில எடுத்துட்டோம்னா இன்னொரு x உள்ள இருக்கும்.
மைனஸ் இந்த 5x அப்படின்றதுல x வெளியில எடுத்துட்டோம்னா -5 இருக்கு. இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்மே தான் உனக்கு எங்கடா கிடைக்கணும், இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து காமனா எடுக்கிறப்போ ரிமைனிங் பிராக்கெட் குள்ள என்ன கிடைக்கணும், அதே x - 5 தான் கிடைக்கணும். கரெக்டா? சோ இதுல இருந்து பாருங்க +2 நான் காமனா எடுக்கிறேன். இந்த ரெண்டு டேர்ம்ல +2 காமனா எடுத்தேன்னா 2xல 2 வெளியில வந்துருச்சுன்னா x மட்டும் ரிமைண்டர். சோ 10ல 2 வெளியில வந்துருச்சுன்னா என்ன இருக்கும், 5. பிகாஸ் 10 ஆக்சுவலா என்னது 2 × 5 ன்னு எழுதலாம். கரெக்டா? சோ +2 வெளியில எடுத்துட்டேன்னா -10 அப்ப -5 ரிமைனிங் உள்ள இருக்கும். 2 × -5 is -10. பாரு, திருப்பி இது உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருடாம இதே மேல இருக்கிற டேர்ம்ஸே கிடைக்கணும். 2 × x is 2x, 2 × -5 is -10. அதே மாதிரி x × x is x², x × -5 is -5. சோ இது மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ணுவோம், வெளியில இருக்கிற இந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு ஒரு பேர் ஆயிடும், ஒரு ஃபேக்டர் பேர். கரெக்டா? சோ x + 2 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், தென் x - 5 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். கரெக்டாடா கண்ணா? இங்க எல்லாம் ஈக்குவல் டு 0 போட்டே வரணும் செல்லம், மறந்துடாதீங்க. சோ x + 2, x - 5. சோ இப்ப என்ன பண்ணலாம், x + 2 ஈக்குவல் டு 0 தான், x - 5 ஈக்குவல் டு 0 தான். அப்ப x + 2 when equal to 0 we get x is equals -2. கரெக்டா? அடுத்தது x - 5 when equated to 0 we get x is equals 5. so x equals -2 ஒரு சொல்யூஷன், x equals 5 அப்படின்றது ஒரு சொல்யூஷன். so -2 and 5 are the roots of this quadratic equation. கரெக்டா இல்லையா? இங்க கொடுத்திருக்கிற நம்மளோட இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் யாரு, -2 and 5 are the roots of this quadratic equation. புரியுதாடா கண்ணா? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? so question என்னது, 2x² + x - 6 equals 0. so first நம்மளுடைய ஸ்டெப் என்னது, மிடில் டேர்ம் பார்க்கணும். மிடில் டேர்மோட வேல்யூ என்னது, 1. so 1 வர மாதிரி ஒரு பேரை நம்ம சூஸ் பண்ணணும். பட் அதுக்கு இன்ஃபைனைட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. கரெக்டா? 3 - 2, 5 - 4, 6 - 5 எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் நமக்கு 1 அப்படின்றது வரும். சோ எக்ஸாக்ட்டா நமக்கு இங்க தேவைப்படுற காம்பினேஷன் எது அப்படின்றத நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம், coefficient of x² should be multiplied with this constant term. so coefficient of x² இங்க என்னது, 2. 2 into constant term என்னதுடா கண்ணா, -6. 2 × -6 is -12. so 1 வரணும், அடுத்தது -12 வரணும். கரெக்டா? சோ இந்த -12 ஓட பேர், ஃபேக்டர் பேர் நம்ம சூஸ் பண்ணுவோம். என்னதுடாமா, ஃபேக்டர் பேர்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். -12 னா -12 டைரக்டா எழுத மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து you will write 12 ஓட ஃபேக்டர் பேர், தென் அந்த மைனஸ் எங்க வரும்ன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். so 12 அப்படின்னா என்னது, 1 × 12 is 12, 2 × 6 is 12, 3 × 4 is 12. கரெக்டா? அப்புறம் 4 × 3, 6 × 2, 12 × 1 இதெல்லாம். சோ இந்த மூணு தான் நமக்கு என்னதுடாமா, ஃபேக்டர் பேர். சோ இந்த மூணு பேர்ல நமக்கு எது வந்து 1 வர மாதிரி வரும்னு பாருங்க. 1ஐயும் 12ஐயும் சூஸ் பண்ணோம்னா கிடைக்க மாட்டா, 1 - 12, 12 - 1, -1 - 12 எந்த காம்பினேஷன்லயும் நமக்கு 1 வராது. அடுத்தது 2 - 6, 6 - 2 எப்படி பண்ணாலும் 2 அப்படின்ற நம்பர் தான் வரும். பிகாஸ் 2 - 6 அப்படின்னா 4 வரும், 6 - 2னாலும் 4. சோ அந்த சிம்பிள் தான் மாறுமே தவிர வேல்யூ மேக்னிடியூட் வந்து 4 தான். அடுத்தது பாருங்க 3, 4. 4 - 3 என்னதுடா, 1. நம்ம சூஸ் பண்ணிருக்கிற ஃபேக்டர் பேர் அப்ப என்னது, 4 and 3. பிகாஸ் 4 - 3 இங்க பாருடாமா, இங்க எழுதிக்கிறேன். 4 - 3 அப்படின்னா இது என்ன கிடைச்சிரும், 1 அப்படின்றது கிடைக்கும். அட் த சேம் டைம் 4 × -3 என்னதுடா கண்ணா, 4 × -3. 4 × -3 னா எவ்வளவு, -12 கிடைச்சிரும். கரெக்டா? சிம்பிளோட நமக்கு வந்து எப்போதுமே டாலி ஆகணும் நம்ம எடுக்கக்கூடிய ஃபேக்டர் பேர். சோ அப்ப நம்ம சூஸ் பண்ணிருக்கிற நம்பர்ஸ் என்னது, 4 and -3. சரியாடா? சோ 4 × -3. தங்கம் இதை வெரிஃபை பண்ண மறந்துடாதீங்க. இதை மட்டும் எழுதி மிடில் டேர்ம் மட்டும் டாலி ஆனா போதும்னு நினைக்காதீங்க. 4 × -3 அப்படின்னு பண்றப்ப இங்க -12 கிடைக்கணும். சரியா? சோ +12 கிடைச்சதுன்னா அதுக்கு ஆன்சர் ராங். -12 தான் கிடைக்கணும். நம்ம எழுதுறப்ப 12ஓட ஃபேக்டர் பேர்னு எழுதுவோம். பட் நம்ம இங்க கடைசியா பேர சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து எழுதி பாக்குறப்ப, இந்த இன்டு போட்டு ப்ராடக்ட் பண்ணி பாக்குறப்ப சிம்பிளோட டாலி ஆகணும். அது பாத்துக்கோங்க. சோ இப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிடலாம். கரெக்டாமா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிட்டோம்னா 2x². மிடில் டேர்ம் என்ன பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இந்த x அப்படின்றது 1x அப்படின்றது எப்படி ஸ்பிளிட் ஆகும், 4x - 3x. சரியாடா? 1x இருக்குதுங்க. சோ 4x - 3x எழுதலாமா, +4x - 3x. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்மே அப்படியே கீழே எடுத்து எழுதிடுவோம். கரெக்டாடா? -6 = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் ஒரு லைன் பண்ணிக்கோங்க, அடுத்த ரெண்டு டேர்ம் ஒரு பேர் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2x காமனா இருக்கு.
2வும் காமனா இருக்கு xும் காமனா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2x வெளியில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கு x மட்டும் இருக்கும். அடுத்த டேர்ம்ல 2x வெளியில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் +2 இருக்கும். சிம்பிள் மறந்துடாத +2 இந்த சிம்பிள் அப்படியே எடுத்து 4 ரிமைனிங் என்ன இருக்கும் 2. சோ இத உள்ள மல்டிப்ளை பண்ணி பாரு. நீ எடுத்துக்கிறது கரெக்டான்றது எப்படி கண்டுபிடிப்ப 2x into x is 2x square. 2x into 2 is 4x. கரெக்டடா? அடுத்தது என்ன நமக்கு தெரியும் இந்த பிராக்கெட் குள்ள என்ன டேர்ம் வருதோ x plus 2 இந்த பிராக்கெட் குள்ள இந்த டேர்ம் வந்துச்சுன்னா அடுத்தது நமக்கு என்னது x plus 2 தான் இருக்கும். இங்க இருந்து நீங்க இந்த ரெண்டுத்துல இருந்து காமன் டேர்ம் வெளியில எடுக்கிறப்ப ரிமைனிங் பிராக்கெட் குள்ள என்ன ரிமைன் ஆகும் சேம் x plus 2. சோ x plus 2 ரிமைன் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன டேர்ம் காமனா வெளியில எடுக்கலாம் -3 எடுக்கலாம். கரெக்டாண்டா? -3 வெளியில எடுத்தீங்கன்னா டாடியா தான் செக் பண்ணிக்கோ. -3 into x is -3x. அடுத்தது -3 into +2 is -6. கரெக்டா வருதா? சோ equal 0. and next thing என்னது வெளியில இருக்கிற நம்பர்ஸ் ஒரு பேர் எடுப்போம். இந்த 2x and -3 will become a pair. so 2x minus 3 is a factor. கரெக்டா? 2x minus 3 is a factor and x plus 2 இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்ம் x plus 2 is a factor. ரெண்டுமே என்னது equal to 0 தான். சோ தனித்தனியா ஈக்குவேட் பண்ணுவோம். 2x minus 3 equals 0. So x is 2x equals என்னது இந்த -3 when it goes to the other side becomes +3. So x is equals என்னது 3/2 because multiplicationல இருக்கிற 2 இங்க என்ன ஆகும்டா டிவிஷன்ல வரும். So x equals 3/2 அப்படின்றது ஒரு ரூட். then இன்னொன்னு என்னது இன்னொரு ஃபேக்டர் என்னது x plus 2 equals 0. அதுவும் equated to 0 தான். கரெக்டா? So x is equals +2 when it goes to the other side it is -2. So what are the roots of this equation? 3/2 and -2 are the roots of this equation. சரியாடா? சோ இங்க கொடுத்திருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 3/2 and -2. இது ரெண்டுமே பாருங்க ரியல் நம்பர்ஸ் தான். கரெக்டா? ரியல் நம்பர்ஸ் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். இது நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ்ல பாத்திருப்போம். சோ இங்க பாருங்க இதுவும் ரியல் நம்பர் அதே மாதிரி ரெண்டு வேற வேற வேல்யூன்றதுனால டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷன். So next question பாருங்க √2x square plus 7x plus 5 √2. So root அப்படின்னு வந்தோடனே உடனே பயப்படாதராமா சேம் ப்ரொசீஜர். என்ன பண்ணணும் நம்ம மிடில் டேர்மோட இது கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கோங்க. மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்னது 7. So 7 வரதுக்கு there are again infinite possibilities but what we have to do x square ஓட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணனும். So x square ஓட கோஎஃபிஷியன்ட் என்னதுங்க √2. கான்ஸ்டன்ட் என்னது 5 √2. So these both should be multiplied. So 5 அப்படியே இருக்கும். √2 into √2 என்ன ஆயிடும்டா 2 அப்படின்னு ஆயிடும். So correct √2 into √2 is nothing but √2 the whole square. So √2 the whole square is 2. So 5 into 2 equals 10. So நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்றது வந்து 7 அப்படின்ற நம்பரை ஸ்ப்ளிட் பண்றோம். எதை பேஸ் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் இந்த 10 அப்படின்ற நம்பரை பேஸா வச்சு பண்ணணும். இத பேஸா வைக்கிறதுனா என்ன அர்த்தம் we have to write the factor pairs of 10. So இப்ப 10 ஓட factor pairs என்னன்னா 1 into 10 is 10. So 1, 10 வந்து ஒரு factor pair. Then 2 into 5 is 10. So 2, 5 வந்து ஒரு factor pair. Then reverse அப்படி ஒரு 5 into 2 10 into 1. So இது ரெண்டும் தான் factor pairs. கரெக்ட்டா? So factor pairல வந்து இப்ப நம்ம எதை சூஸ் பண்றோம்னா 10 1 பண்ணி பார்க்கலாம்டா. 10 - 1 அப்படினா 9, 10 + 1 அப்படினா 11. So இந்த காம்பினேஷன் வராது. Then 2 + 5 equals 7. வருதா 5 + 2 அப்படினாலும் 7. கரெக்ட்டாடா தங்கம்? So 2, 5 வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். So நமக்கு 7 அப்படின்ற நம்பர் கிடைக்கணும். So இந்த ரெண்டு ஃபேக்டர் பேர்ஸ்ல 2, 5ன்ற பேரை சூஸ் பண்றேன் because 2 into 5 equals 10 டாலி ஆகுது. கரெக்ட்டா? 10 + 10 கிடைக்குது 2 into 5. At the same time இங்க 2 + 5 எடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைக்குது 7. So இங்க ஸ்ப்ளிட் பண்றப்ப நம்ம எப்படி எழுதுவோம் √2x square one second √2x square இந்த term அப்படியே எழுதுவோம். First term should be written as the same. So middle term alone is splitted. So 7x நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம் 2x and 5x. கரெக்ட்டா? So அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற காம்பினேஷன் 2x and 5x அப்படின்னு எழுதுறேன். So +2x + 5x. அடுத்தது என்னது இந்த டேர்மும் அதே மாதிரி வரும். கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே கீழ இறங்கும். 5 √2 + 5 √2 equals 0. So next என்னதுடா கண்ணா first ரெண்டு டேர்மையும் நம்ம ஒரு பேர் பண்ணிப்போம். next ரெண்டு டேர்மையும் பேர் பண்ணிப்போம். first ரெண்டு டேர்ம்ல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா √2x எப்படின்னா பாருங்க இங்க √2x square. So x square is nothing but x into x. அடுத்தது இங்க 2 அப்படின்றது என்னன்னு எழுதலாம் √2 into √2 எழுதலாம். கரெக்டாடாமா? சோ இங்க பாருங்க √2x காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா √2 into x. தங்க இந்த x க்கும் சேர்த்து ரூட் போட்டுறாதீங்க. x க்கு ரூட் கிடையாது.
சோ √2 into x காமன் எடுத்தனா இதுல பாருங்க √2 போயிடுச்சு x போயிடுச்சு அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு x மட்டும் இருக்கு x பிளஸ் இந்த டேர்ம்ல இந்த 2 தான் நம்ம √2 into √2 னு எழுதி இருக்கோம் அப்ப ஒரு √2 வெளியில வந்துருச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும் √2 இருக்கும் and x யும் வெளியில எடுத்துட்டோம் சோ எதுவும் கிடையாது ரிமைனிங் கரெக்ட்டா சோ √2x into x plus √2 இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா திருப்பி மேலே நீங்க என்ன டேர்ம்ஸ் வச்சிருக்கீங்களோ அதே டேர்ம்ஸ் கிடைக்கும் √2x into x is √2 x into x is x square so √2x square கிடைச்சிருச்சு √2 into √2 அப்படினா அது 2 ஆயிடும் x இருக்குது so 2x ஆயிடுச்சு சோ அதே டேர்ம் கிடைக்கும்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ நமக்கு என்ன தெரியும் இங்க பிராக்கெட் குள்ள என்ன டேர்ம் வருதோ அதேதான் இங்கேயும் நமக்கு பிராக்கெட் குள்ள வரும் x plus √2 அப்படினா x plus √2 அப்படின்றத இங்கேயும் கிடைக்கும் சோ x plus √2 வரும் அப்படினா நம்ம என்ன காமனா வெளியில எடுப்போம் +5 வெளியில எடுப்போம் கரெக்ட்டாடா +5 வெளியில எடுத்துட்டோம் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 5 வெளியில எடுத்துட்டோம்னா பாருங்க இதுல 5 போயிடுச்சுனா ரிமைனிங் x மட்டும் இருக்கு சோ இங்க எழுதி இருக்கோம் இங்கேயும் 5 வெளியில எடுத்துறோம் அப்படினா √2 மட்டும் காமனா வெளியில இருக்கும் சோ அத மட்டும் எழுதிட்டோம் ஓகேவாடா ஈக்குவல் டு 0 சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது √2x இதையும் சேர்த்து ஒரு பேர் ஆக்கிடுவோம் ஒரு ஃபேக்டர் பேர் ஆக்கிடுவோம் சோ வாட் இஸ் தி திங் √2x plus 5 இது ஒரு ஃபேக்டர் then x plus √2 இங்க இருக்கு பாருங்க பிராக்கெட் குள்ள இருக்கிறது ஒரு ஃபேக்டர் so x plus √2 is a factor இது ரெண்டும் என்ன பண்ணுவோம் equated to 0 then தனித்தனியா ஈக்குவேட் பண்ணும் √2x plus 5 equals 0 so which means √2x equals -5 plus 5 when it goes to the other side it is -5 then we want x alone கரெக்ட்டா x value மட்டும் தான் வேணும் x value கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் solutions of a quadratic equation so x is equals -5 by √2 சரியாடா கண்ணா so next என்னது x plus √2 also should be equated to 0 in order to find other value of x so x plus √2 equals 0 அப்படினா because x க்கு நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும் quadratic equation power 2ன்றதுனால highest power degree வந்து 2ன்றதுனால so x is equals என்னது plus √2 when it goes to the other side it is minus √2 so இது ஒரு root இது ஒரு root கரெக்ட்டா we have got two roots so what are the roots of this equation -5 by √2 and minus √2 are the roots of this equations சரியாடாமா இத எடுத்து எழுதிக்கோங்க so next question பார்க்கலாமா so next question என்ன இருக்குன்னு பாருங்க 2x square minus x plus 1 by 8 equals 0 so 2x square minus x plus 1 by 8 equals 0 ன்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சேம் பயப்படாதீங்க பட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் மிடில் டேர்ம் பாருங்க மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுங்க so it is -1 கரெக்ட்டா மிடில் டேர்ம் வந்து -1 இங்க -x இருக்குது ஓகே x இருந்தா 1 அப்படினு சொல்லி 1 ன்னு எழுதிராதீங்கமா -1 so -1 நமக்கு வேணும் அடுத்து நம்மளோட ப்ரொசீஜர் என்னதுடாமா we have to multiply the coefficient of x square and constant term so coefficient of x square என்னது 2 constant term என்னது 1 by 8 so 2 into 1 by 8 என்னமா 2 into 1 by 8 is nothing but 1 by 4 ஏன்னா 2 1 times இது 8 வந்து 4 times போகும் numerator and denominator இருக்கு so cancel பண்ணிக்கலாம் அப்போ what is the number that we should obtain 1 by 4 கரெக்ட்டா so 1 by 4 இப்போ 1 by 4 க்கு உங்களால பேர் எழுத முடியுமா ஃபேக்டர் பேர் நம்மளால எழுத முடியுமா because ஒரு நம்பரா இருந்தா இப்படி ஃபிராக்ஷன்ல இல்லாம ஒரு ஹோல் நம்பரா நேச்சுரல் நம்பரா இருந்தா நம்மளால எழுத முடியும் ஃபிராக்ஷன்ல இருக்கிறப்ப வந்து டக்குன்னு வந்து நம்ம ஃபேக்டர் பேரை எழுத முடியாது so what should we do இந்த 1 by 4 வர மாதிரி இருக்க கூடாது சோ இந்த இடத்துல எனக்கு ஃபிராக்ஷன் வரக்கூடாது அப்படின்றதுனால சோ என்ன பண்ணலாம் இந்த ஃபிராக்ஷனை கேன்சல் பண்ணனும் so what is the thing that we should do இந்த divided by 8 போகணும் அப்படினா மேல மல்டிப்ளிகேஷன்ல 8 இருக்கணும் so we multiply each term by 8 கரெக்ட்டா ஏனா எப்பவுமே நியூட்ரலா இருக்கணும் நம்ம பண்ற ஆபரேஷன் so அப்ப இந்த whole equation should be multiplied by 8 8 ஆல மல்டிப்ளை ஆச்சுனா 2x square when it is multiplied by 8 it becomes 16x square கரெக்ட்டா into 8 இங்கேயும் into 8 இங்கேயும் into 8 ஓகே இந்த டினாமினேட்டர்ல இருக்க 8 கேன்சல் ஆகணும்ன்றதுக்காக நான் multiply with 8 so ஒவ்வொரு டேர்முமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் so 8 அப்படின்றது ஏன் ஒவ்வொரு டேர்ம் மல்டிப்ளை ஆகுது வெளியில நீங்க into 8 ன்னு போடுறீங்கன்னா இந்த whole equation உள்ள இருக்க ஒவ்வொரு டேர்மோடயும் தான் அது மல்டிப்ளை ஆகும் பாருங்க இங்க √2x இருக்கு வெளியில அப்படினா இது ஒவ்வொரு டேர்மோடயும் தான் மல்டிப்ளை ஆகும் கரெக்ட்டா so 16x square minus 8x நல்லா கவனிச்சுக்கோ minus 8x அடுத்து நீங்க into 8 ன்னு இருந்துச்சுனா என்ன தாங்க ஆகும் 1 by 8 இங்க மேல multiply by 8 ன்னு இருக்கும் so 8 gets cancelled so plus 1 equals 0 புரியுதாடாமா so this is the equation that we have obtained
சோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இது வேற ஈக்குவேஷனா கிடையாது. இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டோம். ஓகே, நியூட்ரலைஸ்ட் ஆபரேஷன் தான், சோ பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பை 8 ஆன் போத் சைட்ஸ் பண்ணுவீங்க. சோ இந்த சைடு 8 மல்டிப்ளை பண்றப்ப இந்த 3 டேர்மோடய மல்டிப்ளை ஆகும். ரைட் சைடு பண்றப்ப 0 into 8 is 0. புரியுதாடா? anything into 0 so equal 0 தான் வரும் இந்த ரைட் சைடுல. ஓகே, 16x square minus 8x plus 1 equals 0. இப்ப என்ன பண்ணலாம், நமக்கு இந்த -1 இந்த சால்வுக்கு பதிலா நம்ம என்ன சூஸ் பண்ணலாம், -8 அப்படின்றத சூஸ் பண்ணும். பிகாஸ் -8 is the middle term ஓட coefficient. கரெக்டா? -8 அப்படின்றது middle term ஓட coefficient. next thing what should we do, இந்த 16 into 1, 16 and 1 should be multiplied. Correct? 16 is coefficient of x square and 1 is constant term. So 16 into 1 is 16. So இப்ப 16 ஓட factor pairs எழுதணும். Factor pair என்ன பண்ணுவோம், 1 into 16 is 16. So 1, 16 is a factor pair. 2 into 8 is 16. So 2, 8 is a factor pair. Then 4 into 4 is 16. So 4, 4 is a factor pair. So இதுக்கு அப்புறமேட்டு எதுவும் இல்ல. கரெக்டா? ரிவர்ஸ்ல அப்படியே ஒரு 8 into 2, 16 into 1 அப்படி வரும். இப்ப எந்த பேர் நம்ம சூஸ் பண்ணோம்னா பாருங்க, 16 minus 1 or 1 plus 16 எப்படி எடுத்தாலும் 17 and 15 அந்த நம்பர் தான் கிடைக்கும். சோ இதுல -8 ஓ 8 ஓ கிடைக்காது. 2 plus 8 அப்படின்னா 10, 8 minus 2 அப்படின்னா 6. சோ 10 6ன்ற நம்பர் தான் கிடைக்குதே தவிர 8 அப்படின்ற நம்பர் கிடைக்கல. தென் இங்க பாருங்க, 4 plus 4 8. பட் நமக்கு தேவை +8 ஆடாமா, இல்ல -8 தேவை. அப்ப +4 plus 4 அப்படின்னா +8 கிடைக்கும். +4 plus 4னா +8 கிடைக்கும். பட் -4 அப்படின்னா என்ன கிடைக்கும், -8. பிகாஸ் சேம் சிம்பிள்ஸ் அப்படின்றப்ப அடிஷன் அண்ட் என்ன பண்ணுவோம், கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட்டுருவோம். சோ மைனஸ். கரெக்டாடா? சோ -4 -4 4 and 4ன்ற பேர் நம்ம சூஸ் பண்றோம். இதனுடைய சிம்பிள்ஸ் நம்ம டிட்டர்மைன் பண்றோம். பிகாஸ் 4 plus 4 8ன்ற காம்பினேஷன் வந்துருது. அப்ப 4 plus 4னா +8 தான் கிடைக்கும். சோ நான் என்ன பண்றேன், -4 -4. சரி, இது மட்டும் தான் டேலி ஆகணுமா, வெறும் -8ன்னு கிடைச்சா போதுமா? ஓகே, இது -4 -4 அப்படி எடுக்க. சோ -8 கிடைச்சிரும். நம்ம எந்த நம்பரை வச்சு சூஸ் பண்றோம், இது 16 plus 16ன்ற நம்பர் வச்சு தான் சூஸ் பண்றோம். சோ மைனஸ்ன்னு வந்தா 16 வருமா? வரும் கண்டிப்பா. எப்படி, -4 into -4. அப்ப minus into minus becomes plus. 4 into 4 is 16. சரியாடாமா? புரிஞ்சதாடா? சோ இதுவும் டேலி ஆகுது. இப்ப எழுதலாமா? இங்க என்ன எழுதலாம், first term should be brought down அப்படியே. கரெக்டா? so 16x square minus 8x நம்ம என்ன பண்ண போறோம், we are going to split it. -4x minus 4x, it becomes -8x again. okay, so +1 இந்த constant term it comes down as it is. next என்ன பண்ணலாம், first ரெண்டு termக்கு காமனா ஒன்னு, second ரெண்டு termக்கு காமனா ஒன்னு எடுப்போம். so first ரெண்டு termக்கு காமனா எடுக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், 4x can be taken as common. so 4x காமனா எடுத்தோம்னா இங்க ரிமைனிங் என்ன இருக்கும், 4x இருக்கும். because 16ல வந்து 4 into 4ன்னு இருக்கு, x ஸ்கொயர்ல x into x இருக்கும். so ஒரு 4x எடுத்தோம்னா இன்னொரு 4x ரிமைன் ஆகும் உள்ள. இங்க 4x இருக்கிற டேர்ம் அப்படியே வெளியில எடுத்துட்டோம் அப்படின்றதுனால -1 will remain. என்னடாமா, மைனஸ், சிம்பிள் இஸ் மைனஸ் அண்ட் 4x அப்படியே வெளியில எடுத்துட்டதுனால 1 will remain. so 4x - 1 தான் பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்ம். இதே 4x - 1 தான் நமக்கு என்ன ஆகும், இங்கேயும் பிராக்கெட் குள்ள வரும். so 4x - 1 அப்படின்றது பிராக்கெட் குள்ள இருக்குன்னா -1 is taken as common அர்த்தம். கரெக்டா? எதுவுமே வெளியில எடுக்க முடியலன்னா you take the symbol common. சிம்பிள காமனா எடுக்கிறப்ப வெறும் மைனஸ்னா -1 அப்படின்னு எழுதுவீங்க. புரியுதா? so -1 into 4x பாருங்க, -4x. -1 into -1 என்னதுடா, +1. so tally ஆகுதா? ஆகணும். செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெளியில இருக்கிற ரெண்டு டேர்மும் என்னதும் ஒரு பேர் ஆயிடும். so 4x - 1 is a pair and 4x - 1 is a pair. என்னடா 4x - 1 ரெண்டு டைம் வருது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இங்க ரெண்டு ரூட்ஸ் கிடைக்குது. but those two roots are equal. இது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் குவாட்ராட்டிக் ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்றப்ப சொல்லிருப்பேன். இப்ப இங்கேயும் ரியல் ரூட்ஸ் கிடைக்குது பட் டிஸ்டிங்க்ட், இங்கேயும் ரியல் ரூட்ஸ் கிடைக்குது பட் டிஸ்டிங்க்ட். ரெண்டுமே வேற வேற ரூட்ஸ். இங்கேயும் ரியல் ரூட்ஸ் பட் இட் இஸ் டிஸ்டிங்க்ட், அதாவது வேற வேற ரூட்ஸ். இங்க நமக்கு எப்படி கிடைக்குது, ரியல் ரூட்ஸ் கிடைக்கும் பட் போத் ஆர் சேம். சரியாடா? சோ அதுக்காக இந்த ஆன்சர் தப்புன்னு நினைச்சுக்காதீங்க, நமக்கு ரெண்டு ரூட்ஸுமே சேமா வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். so 4x - 1 4x - 1. so 4x - 1 when equated to 0 we get, ரெண்டு டைமா செய்யறதுனால செஞ்சுக்கோங்க, இல்ல ஒரு டைம் எழுதிட்டு ரெண்டு ரூட்ஸா எழுதிக்கோங்க. 4x - 1 equals 0. இதையும் 0 ஓட ஈக்குவேட் பண்ணும், இதையும் 0 ஓட ஈக்குவேட் பண்ணுவீங்க. so 4x equals -1 becomes +1 and x is equals multiplied by 4 becomes divided by 4. so x equals 1/4. இங்க என்னது, 4x equals -1 becomes +1, x is equals 1/4. சரியாடா கண்ணா?
சோ 4x இந்த காமனா வெளியில எடுக்கிறது மட்டும் பாத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி சேம் டேர்ம். சோ அத வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. சரியாமா? சோ சில பேருக்கு காமனா எடுக்க தெரியாது. அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம்ல வந்து காமனா எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த parenthesis குள்ள இருக்கிற இந்த டேர்மே தான் இங்கேயும் வரணும். சோ இத தவிர்த்து ரிமைனிங் என்ன இருக்குதோ நீங்க அதை வெளியில காமனா எடுத்துக்கலாம். சோ அது மாதிரி வெரிஃபை பண்ணி நீங்க செஞ்சுக்கலாம். சரியாடாமா? சோ நெக்ஸ்ட் நம்மளோட fifth subdivision பாருங்கம்மா. 100x square minus 20x plus 1 equals 0. So 100x square minus 20x plus 1 அப்படின்னா so what will be our first step? Minus 20 should be chosen. கரெக்டாமா? So minus 20 choose பண்ணீங்க அப்படின்னா இங்க எழுதுறேன் minus 20 should be chosen because that is the middle term's coefficient. So middle term coefficient split பண்ணும் அப்படின்னா what should be the next step? In the first term, x square oda coefficient and constant term should be multiplied. X square coefficient is 100. So 100 into 1. 100 into 1 is 100. So 100 வர மாதிரியான factor pair choose பண்ணும். 1 into 100 is 100. Then 2 into 50 is 100. Then what is the combination? 25 into 4. அப்ப 4 into 25 na, so 4, 25 is a factor pair. Then 10 into 10 is 100. கரெக்டாமா? சோ இது 4 தான் நம்மளுடைய factor pairs. இந்த 4 factor pairல நம்ம 20 வரணும்னா இத பார்த்தோனே சொல்லலாம் because 100 1 னா 99. 50 and 2 னா 48 மாதிரி இல்ல 52 அப்படி வரும். 25 4 வந்து கன்ஃபியூஸ் பண்ணல. சோ அதை செக் பண்ணிக்கோங்க. 25 plus 4 அப்படினா 29, 25 minus 4 அப்படினா 21. நமக்கு 20 வேணும். So 10 plus 10 is 20. கரெக்டாடா? So what is the factor pair that we will choose? 10, 10. So இந்த factor pair வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? minus 20 வேணும். So plus 10 எடுக்க மாட்டோம். Instead we'll take minus 10 minus 10. Minus 10 minus 10 is same symbol. So we'll do addition. அப்ப 20 கிடைச்சிரும் 10 plus 10 and greater number symbol. So minus போடுவோம். minus 20 will be obtained. புரியுதாடா? So என்ன பண்றோம்? minus 10 minus 10 split பண்றோம். So இது இந்த 100 வருதான்னு வெரிஃபை பண்ணோம். minus வரப்ப plus 100 கிடைக்குமா? கிடைக்கும். எப்படி? minus ரெண்டு இடத்துலயும் வருது. So minus and minus will get multiplied. So plus ஆயிடும். அடுத்து 10 into 10 is 100. So plus 100 கிடைச்சிருது. So this is also tally. கரெக்டா? So இதுவும் tally ஆவறதுனால நம்ம காம்பினேஷன் என்னதுடா இங்க? minus 10 and minus 10. So எழுதலாமா இங்க? 100x square 100x square minus 20x க்கு நம்ம என்ன எழுத போறோம்? minus 10x minus 10x. இந்த middle term இப்படி split ஆகுது. Then constant term அப்படியே இறங்கும். plus 1 equals 0. So அடுத்தது என்ன பண்ணலாம்? சலோ கீழே எழுதுறேன்டா இங்க. 100x இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா எடுத்து எழுதணும். இது ரெண்டுத்துல இருந்து காமன் என்னதுங்க பாருங்க. 100 வந்து 10 into 10 ன்னு எழுதிக்கோங்க. x square x into x கொஞ்சம் பெருசா எழுதுறேன். So that நமக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் அப்படி எழுதுறேன். இந்த ஒரு சம்ல நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். மத்த சம்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன். பட் இதை நீங்க ரெஃபரன்ஸா வச்சுட்டு கூட அந்த சம்ம திருப்பி கூட செஞ்சு பாக்குறதுனா பாருங்க. 100 வந்து 10 into 10. கரெக்டாடா? x square என்னது? x into x. So இந்த 100x square நம்ம இப்படி எழுதி இருக்கிறோம். Then 10x என்னது? 10 into x அவ்வளவுதான். சல இங்க மைனஸ்ல போடலன்னு நினைக்காதீங்க. லைக் இதுல என்ன காமனா எடுக்கலான்றதுக்கு நான் சொல்றேன். இப்ப பாருங்க 100x square and 10x க்கு காமனா எடுக்கணும். ஒரு 10 இங்க இருக்கு, இங்கேயும் ஒரு 10 இருக்கு. சோ 10 காமனா வெளில எடுத்துடலாமா? ஓகே. ஒரு x இங்க இருக்குது, இங்கேயும் ஒரு x இருக்குது. சோ x காமனா வெளில எடுத்துடலாமா? ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ரிமைனிங் என்ன இருக்கு? 10x காமனா இருக்கு. கரெக்டா? சோ 10x காமனா இருக்கு மைனஸ் இந்த 10x இருக்கிறத வெளியில எடுத்துட்டோம். சோ இதுல ஏதாவது ரிமைனிங் இருக்கா? ரிமைனிங் எதுவும் இல்ல. சோ 1 எழுதிக்கலாம். இப்பலாம் 10x minus 1. இப்ப பாருங்க அடுத்த டேர்ம், அடுத்த ரெண்டு டேர்ம் இங்க minus 10x plus 1 இருக்கா? சோ இதுல என்ன பண்ணலாம்? 10x minus 1 அப்படியே எழுதலாம். ஏன்? இங்க parenthesis குள்ள உங்களுக்கு bracket குள்ள என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும். சோ 10x minus 1 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்னது? 10x minus 1 உள்ள இருக்குது. அப்ப நம்ம இங்க மைனஸ் சிம்பிள் இருக்குதா? இந்த மைனஸ காமனா வெளியில எடுக்கிறோம்னா -1 அப்படின்னு எடுப்போம். மைனஸ் இந்த ரெண்டு டேர்முக்கு வெறும் சிம்பிள தான் நம்ம காமனா வெளில எடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? -1 equals 0. இப்ப -1 உள்ள மல்டிப்ளை பண்ணி பாரு. -1 into 10x becomes -10x. -1 into -1 becomes +1. So tally ஆயிடுச்சு. கரெக்டாடா? சோ இப்ப என்ன பண்ணலாம்? 10x வெளியில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஒரு பேரா எழுதுவோம். So 10x minus 1 is one pair and again 10x minus 1 is another pair. So இங்கேயும் நமக்கு என்னது? real roots but equal. ரெண்டுமே சேம் ரூட்ஸா கிடைக்குது. கரெக்டாடா? சோ ஒரே ரூட்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல ஈக்குவேஷன். கரெக்டா? So 10x minus 1 அப்படின்னா 10x minus 1 equals 0. இது ஒரு டைம் ஈக்குவேட் பண்ணுவீங்க 0 வர. again இந்த செகண்ட் தான் இருக்கிறது 10x minus 1 equals 0. இது ஈக்குவேட் பண்ணுவீங்க.
So 10x equals minus 1 when it goes to the other side, it becomes plus 1. X is equals multiplied by 10 will become divide by 10. X is equals 1 by 10. இங்க x is equals என்னது 1 by 10. Same number தானே, same factor தானே, so அதே answer தானே கிடைக்கும். So x is equals 1 by 10. சரியாமா? So 1 by 10 and 1 by 10 are the roots of this equation. உடனே 1 by 10 மட்டும் எடுத்து எழுதிராத, ரெண்டு ரூட் கிடைக்கணும் நமக்கு quadratic equationன்றதுனால. So 1 by 10, 1 by 10 are the roots of this equation. Previous sumல என்னது 1 by 4 and 1 by 4 are the roots of the equation. Because these roots are real numbers, okay. Real and equal. இந்த roots எப்படி இருக்குடா? Real and equal. சேமா இருக்குது, ரெண்டு ரூட்ஸும் சேமா இருக்குது. ப்ரீவியஸா பார்த்த மூணு சப்டிவிஷனும் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், அன்இக்குவல் அப்படி கூட சொல்லலாம். ரெண்டு வேற வேற ரூட்ஸா கிடைக்கும். இங்க ரெண்டு ரூட்ஸ்மே சேமா கிடைக்கும். போத் ஆர் சொல்யூஷன். புரியுதா? x is equal to 1 by 4 னு ரெண்டு டைம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவாடா? சோ இதுல நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியது என்னது, மிடில் டேர்ம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இதை மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பர் பேஸா சூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா, ஃபேக்டர் பேர் எழுதுறது. சோ அந்த ஃபேக்டர் பேர் எழுதிட்டு சிம்பிள்ஸ் கரெக்டா போடணும். இப்ப 2, -5 இல்ல -2 + 5 இதெல்லாம் பாத்துக்கணும். சிம்பிள் கரெக்டா போட்டுருந்துச்சாலும் டேலி ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. லைக் இந்த -3 கிடைக்குதா, இங்க -10 கிடைக்குதா, சம் பண்ணாலோ இல்ல சப்ட்ராக்ட் பண்ணாலோ நமக்கு -3 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணா -10 கிடைக்கணும். சோ இத வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி இங்க வெளியில காமனா எடுக்கிறப்ப திருப்பி மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ப்ரீவியஸ் டேர்ம் கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. சோ these two should be noticed. சோ இது ரெண்டையும் நீங்க பாத்துட்டீங்க, கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் will be easy. சரியாடாமா? சோ அடுத்த சம் பார்க்கலாம்டா நெக்ஸ்ட் வீடியோல. ஜூம் அவுட் பண்ணி வச்சிருக்கேமா, இத பாத்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாப்பு கவனிடா. 4.2 exercise quadratic equation third sum. Find two numbers whose sum is 27 and product is 182. So we have to find two numbers. ரெண்டு நம்பர் நமக்கு தெரியணும். So x, y அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாமா? Just for rough calculation and saying, fair நம்ம செய்யலாம். So x and y are the two numbers அப்படின்னு வச்சுக்கோங்க. What they have given, அந்த ரெண்டு நம்பரோட sum வந்து 27. So x plus y equals 27 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் நம்ம எப்பவுமே ரெண்டு வேரியபிள் ஆட செய்றோம். we are solving equations in one variable. அப்ப x plus y, x அப்படின்றது ஒரு நம்பர் அப்படின்னா y is the other number. இந்த other number செகண்ட் நம்பர் இருக்குது பாத்தீங்களா, we can represent this in terms of x. y equals 27 minus x. plus x அந்த சைடு போச்சு அப்படின்னா என்னடா ஆகும், 27 minus x. அப்ப இங்க ரெண்டு நம்பர்னு கொடுத்திருக்காங்கல்ல, x plus y equals 27 எழுதுறோமா, அதுக்கு பதிலா என்ன எழுதலாம், first number is x, second number என்னடா 27 minus x. ஓகேவா? செகண்ட் நம்பர் என்னதுடா 27 minus x. இதனுடைய சம் வந்து 27. பாருங்க கரெக்டா இருக்கும். plus x minus x கேன்சல் ஆகும். so 27 equals 27. கரெக்டா டேலி ஆகுதா? இதை நீங்க இப்படிதான் கொண்டு வரணும் மேத்தமேட்டிக்கலான்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டு நம்பர் சேர்ந்து 27ன்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்பவே நீங்க என்ன பண்ணலாம், y அசியூம் பண்ணாம சே ஃபார் எக்ஸாம்பிள் x அப்படின்றது ஒரு நம்பர் அப்படின்னு அசியூம் பண்றோம். x அப்படின்றது ஒரு நம்பர். அப்ப அந்த இன்னொரு நம்பரை நீங்க y ன்னு அசியூம் பண்ணாமே என்னன்னு எழுதலாம், x உம் y உம் சேர்ந்து 27, ரெண்டு நம்பரும் சேர்ந்து 27 அப்படின்னா சம் 27னா அந்த இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும், 27 minus this first number. 27 minus this first number. If one number is x, how to find the other number? To subtract the first number from this total. Correct? So 27 minus x will be the other number. ஒண்ணு x plus y எடுத்துட்டு அப்புறம் y வந்து என்ன பண்ணிக்கலாம், in terms of x ல எழுதலாம். எழுதிட்டு அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா எடுக்கிறப்பவே நீங்க என்ன பண்ணுங்க, லாஜிக்கலா திங்க் பண்ணி you can understand the meaning and you can take like this. y ன்றது வேரியபிள் அசியூம் பண்ணாமே செய்யலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருமா, product is 182. So இந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் 182. if this is the first number and this is the second number, இந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் அப்ப x into 27 minus x. x is one number and 27 minus x is other number. இது ரெண்டோட ப்ராடக்ட் அப்படின்றதுனால I am multiplying here. equals 182. So x when gets multiplied inside என்ன கிடைக்கும், x into 27 is 27x. x into minus x is minus x square equals 182. நமக்கு என்னது minus x square இருக்க வேண்டாம்னு நினைப்போம். first term should be positive. So shift these two terms to the other side. அப்ப இந்த ரெண்டு சிம்பிள் தான் சேஞ்ச் ஆகும். minus x square என்ன ஆயிடும், plus x square மாறும்.
27x என்னன்னு மாறும் minus 27x ன்னு மாறும். இங்க ஆல்ரெடி 182 இருக்கு. It doesn't change its symbol. So plus 182 equals 0. சரியாடா கண்ணா? So இப்படி பெரிய நம்பர் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் 182. சரி first என்ன பண்ணலாம் factorization method. கரெக்டா? So factorization in the middle term method. Splitting the middle term. What is the middle term here? Minus 27 is the middle term. Minus 27. Symbol ஓட எடுக்கிறேன். And இந்த middle term எப்படி நம்ம split பண்ணுவோம்? எதை பேஸா வச்சு? Coefficient of x square multiplied with the constant term. What is coefficient of x square? 1. Multiplied with the constant term 182. So what is the value here? 182. இந்த 182 ஓட factor pair வேணும் அப்படின்னா what should we do? We should take L division. கரெக்டா டம்மா? So 182 L division எடுத்தோம் அப்படின்னா என்னது 182 2 table choose பண்றேன் 2 9s are 2 1s. அடுத்தது 91 கிடைச்சிருக்குது 7 table 7 1 is 7 remainder 2 so 21 are 3. அடுத்தது 13 1s are 13. கரெக்டாமா? இப்ப என்ன பண்ணலாம் நமக்கு என்ன தேவை 27 வேணும். கரெக்டாமா? So இப்ப இந்த factors எடுத்து எழுதலாமா என்னது 2 into 7 into 13. இது எப்படி எல்லாம் factor pair நம்ம இதுல இருந்து கொண்டு வரலாம் first number and the remaining two numbers first two numbers and the remaining number அப்படி ரெண்டு factor pair இதுல கொண்டு வரலாம். So 2 into 13 into 7 எவ்வளோடா 91 கரெக்டா? So 7 1 is 7 so 70 7 3s are 21 so 91. 2 into 91 ஒரு காம்பினேஷன். அடுத்தது என்ன பண்ணலாம் first number into remaining two numbers பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம் first two numbers into remaining number. அப்ப 2 7s are 14 14 into remaining number என்னது 13. So 2 into 91 ஒரு காம்பினேஷன் 14 into 13 ஒரு காம்பினேஷன். 2 into 91 எடுத்தா நமக்கு 27 கிடைக்குமாடா கிடைக்காது. 91 minus 2 அப்படின்னா நமக்கு 89 91 plus 2 அப்படின்னா 93. So இதுல என்ன பண்ணாலும் நமக்கு 27 கிடைக்காது. 14 13 எடுத்தா வருமா 14 plus 13 எவ்வளோ 27. So 14 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா we get 27. So 14 into 13 அப்படின்ற இந்த factor pair நம்ம choose பண்ணலாம். So 14 13 அப்படின்னா we have to choose minus 14 minus 13. Addition process நடக்கணும் but the symbol should be minus. அதனால minus 14 minus 13. If both the symbols are same we'll do addition and greater number symbol இங்க வந்துரும். So minus 14 minus 13 is minus 27. அதே மாதிரி minus 14 into minus 13 is 182. Minus into minus plus 14 into 13 is 182. So அப்ப இங்க என்ன பண்ணலாம் x square minus 14x minus 13x. இந்த 27x எப்படி split ஆகுதுடா minus 14x and minus 13x split ஆகுது plus 182 equals 0. அடுத்தது என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்முக்கு காமனா ஒன்னு எடுப்போம். சோ x காமனா எடுத்தோம்னா இதுல என்ன இருக்கும் ரிமைனிங் x இருக்கும். இதுல என்ன ரிமைனிங் இருக்கும் இந்த டேர்ம்ல minus 14 ரிமைனிங் இருக்கும். அடுத்தது இதே x minus 14 னா அடுத்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து காமனா எடுக்கறப்போ we should get கரெக்ட்டா? So x minus 14 இருந்துச்சுனா we take minus 13 as common. பாருங்க x மட்டும் தான் ரிமைனிங் இருக்கணும். So minus 13 வெளியில எடுக்கணும். So minus 13 into x is minus 13x. Minus 13 into minus 14 is plus 182. Tally ஆயிடுச்சு. Equals 0. So என்ன பண்ணுவோம் வெளியில இருக்கிற ரெண்டுமே ஒரு ஃபேக்டர் pair. So x minus 13 ஒரு ஃபேக்டர், x minus 14 ஒரு ஃபேக்டர். Equals 0. So x is equals 13, x is equals 14. எப்படி சொல்றேன்? x minus 13 when equated to 0, x equals 13. Minus 13 அந்த சைடு போச்சுனா plus 13. x minus 14 equals 0 அப்படின்னா minus 14 அந்த சைடு போச்சுனா plus 14 இதுதான். So what are the two numbers here? The two numbers are 13 and 14. பாருங்க 13 plus 14 equals 27. ரெண்டு நம்பரை ஆட் பண்றப்ப we are getting 27. ரெண்டு நம்பரோட product is 182. So நமக்கு கொடுத்திருக்கிற question படி we got the answer. Therefore the two numbers are எடுத்து எழுதிக்கலாமா? The two numbers are 13 and 14. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும் x 13 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப 27 minus 13 எவ்வளோ 14. கிடைச்சிருச்சா இன்னொரு நம்பர் உங்களுக்கு? So நம்ம பண்ணிருக்கிற answer correct. These are the roots of this equation and these are the two numbers. Next sum பார்க்கலாம்டா. Find two consecutive positive integers. So consecutive positive integers na first என்னது integers தெரியணும். Integers nothing but 0. இப்போ right side எல்லாமே positive integers ஆ இருக்கும். 0 ஓட left side எல்லாமே negative integers ஆ இருக்கும். கரெக்டாடா? So இதுல நம்ம எதை கன்சிடர் பண்ண போறோம்? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கன்சிடர் பண்ண போறோம். அதுலயே எப்படி கன்சிக்யூட்டிவ் கன்சிக்யூட்டிவ்னா என்ன சொன்னேன் நெக்ஸ்ட் அடுத்து. சோ கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் the difference between the next number will be 1. ஓகேவா? சோ அத 0 அப்படின்னா 0க்கு அடுத்த நம்பர் என்ன 1.
அடுத்தது 1 and 2 எடுக்கலாம், 2 and 3 எடுக்கலாம், 3 and 4. So அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர். ஓகே, சக்சசிவ் நம்பர்ஸ். So 2 consecutive positive integers அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஒரு டிஜிட் எடுக்கிறேன், 3 ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுக்கிறேன். Let this be x. அப்ப இதனுடைய consecutive அடுத்தடுத்து இருக்கக்கூடியது பேர் தான் consecutive சொன்னோம். So successive number என்னவா இருக்கும்? 4. கரெக்டா? 3 க்கும் 4 க்கு என்ன டிஃபரன்ஸ்? 1. அப்ப 3 plus 1 equals 4. If I take 3 as x, 4 நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? x plus 1. 3ன்ற இன்டிஜரை x ன்னு சொல்லி அசியூம் பண்ணனா 4 நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? x plus 1. So இங்க 21 அப்படின்ற ஒரு இன்டிஜர் செலக்ட் பண்றேன்னா consecutive 21 22. கரெக்டா? இந்த ரெண்டு டிஜிட்ஸ். அப்ப 21 நான் x ன்னு எடுக்கிறேன்னா 22 நான் என்ன சொல்லலாம்? x plus 1. கரெக்டாடா? So x and x plus 1 are the consecutive positive integers. இங்க என்ன பண்ணலாம்? Let x and x plus 1 be the consecutive positive integers that is considered here. சரியாடா? x plus 1 நம்ம ஜெனரலா கன்சிடர் பண்ணிட்டாதான் ஃபைனலா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நமக்கு அது எக்ஸாக்ட்டா எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ் கொடுக்கலாம். அதுக்காக தான் ஈக்குவேஷனே கரெக்டா டு ஃபைண்ட் திஸ் x தான் நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போறோம். Sum of whose squares is 365. நல்லா கவனிச்சுக்கோ. 2 consecutive positive integers இருக்கு. Sum of whose squares is 365. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? sum அப்படின்னா addition. கரெக்டா? sum of whose squares அப்படின்னா வெறும் x plus 1 ஓட sum கிடையாது. x ன்ற நம்பரோட ஸ்கொயர் plus x plus 1 ன்ற நம்பரோட ஸ்கொயர். புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? sum of whose squares is 365. அப்ப sum of squares, இது ரெண்டும் squares. கரெக்டா? x plus 1 the whole square ன்றது ஸ்கொயர். இதுதான் இந்த நம்பர்ஸ். xன்றது ஒரு நம்பர் அப்படின்னா x plus 1 அப்படின்றது இதனுடைய நெக்ஸ்ட் நம்பர். சோ x x plus 1 என்னது? consecutive integers. இந்த x and x plus 1 ஓட ஸ்கொயரோட sums whose squares. ஓகேவா? அப்ப x square plus x plus 1 the whole square. இத மாத்தி செஞ்சிராதடா கண்ணா. x plus x plus 1 அதுக்கப்புறம் ஸ்கொயர் டோட்டலா போட்றாத. தப்பு அது. sum of whose squares அப்படின்றப்ப sum of whose squares அப்படின்னா இந்த நம்பர் கிடையாது, இந்த நம்பரோட ஸ்கொயர். அப்ப x ன்ற ஒரு நம்பர் எடுக்கறோம்னா x ஸ்கொயர், x plus 1 ஒரு நம்பர் எடுக்கணும்னா x plus 1 the whole square equals 365. சரியாடாமா? சோ இப்ப x ஸ்கொயர் அப்படின்றது அப்படியே எழுதலாம் plus x plus 1 the whole square. ஏன்னா x plus 1 ன்றது தான் ஒரு நம்பர். அப்ப அதுக்கு ஸ்கொயர் எழுதுறப்ப என்ன பண்ணணும்? x ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் எழுத கூடாது. x plus 1 அப்படின்றது ஒரு நம்பர். இந்த x plus 1 the whole square. புரியுதா? 3 அப்படின்றது x ன்னு எடுக்கிறீங்கன்னா 4 தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? x plus 1 ன்னு எடுத்துக்கிறோம். So 4 square is nothing but x plus 1 the whole square. கரெக்டாடா? சோ அது மாதிரி தான். சோ x square இப்ப இது a plus b the whole square ஃபார்முலால இருக்கா? இப்ப என்ன பண்ணலாம்? a square plus b square plus 2ab. அப்ப x square plus 1 square plus 2 into x into 1. கரெக்டாடா? இது a, இது b, இது 2 into ab equals 365. x square plus இங்கே ஒரு x square இருக்கு plus 1 square is nothing but 1 plus 2 into x into 1 is 2x equals 365. x square plus x square என்னது? 2x square plus 1 plus 2x equals 365. சரியாடா? அடுத்தது என்ன பண்ணுவோம்? every term should be brought to the same side. அப்ப 2x square இந்த சைடு பாசிட்டிவ் இருக்கு. சோ மத்த டர்ம்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். 2x square plus 1 plus 2x in the plus 365 when it comes to the other side minus 365 equals 0. So like terms என்னது? plus 1 minus 365. இது ரெண்டும் numbers. So like terms. அப்ப 2x square plus 2x இங்க என்ன பண்ணலாம்? minus 365 plus 1 is minus 364. Different symbol, so subtraction. Greater number symbol minus equals 0. Total when you divide it by 2 என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே 2 2 2 இருக்கா? 2 டேபிளால டிவைட் ஆகுற மாதிரி இருக்கா? சோ when you simplify you get x square plus x minus 182. இத divided by 2 பண்ணீங்கன்னா என்னது? 2 1s are 2, remainder 1, so 16 இருக்கும். 2 8s are 16, அடுத்த 2 2s are 4, so 182 equals 0. எல்லாமே the whole equation is divided by 2. புரியுதாடா? அப்ப 2x square by divided by 2 becomes x square. 2x divided by 2 becomes x. So minus 182 equals 0. So இதுதான் நம்மளோட equation. But இதோட நம்மளோட வேலை முடிஞ்சுதா? We have to solve this equation in order to find the x value. அப்ப solve பண்றது factorization method எடுக்கிறோமா? What is the middle term here? X square
minus x sorry plus x minus 182 equals 0 அப்படின்னா middle term வந்து 1 கரெக்டா 1x அப்ப middle term 1 நமக்கு அடுத்தது இன்னொரு term கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் we have to multiply the coefficient of x square and this constant term so 1 into minus 182 is minus 182 so இந்த இடத்துல பார்த்து கூட minus 182 வருது so symbol choose பண்றப்ப பார்த்து பண்ணணும் இப்போ 182 நம்ம factorize பண்ணலாமா so 2 table 2 9s are 18 2 1 is 2 7 table so 7 1 is 7 remainder 2 na 7 3s are 21 13 13 1s are 13 so இப்ப என்ன பண்ணலாம் factor pair choose பண்ணனும் first அதுக்கப்புறம் remaining இருக்கிற ரெண்டு then first ரெண்டு remaining இருக்கிற ஒன்னு இதுதான் combination 2 into 7 into 13 இது எப்படி பண்ணலாம் first ஒன்னு 2 மட்டும் எடுத்துக்கலாம் remaining ரெண்ட பண்ணோம்னா 2 into 91 இதே 2 into 7 into 13 என்ன பண்ணலாம் 2 7s are 14 அதுக்கப்புறம் remaining இருக்கிற ஒன்னு 14 into 13 இதுல எந்த combination நமக்கு suit ஆகும் 14 and 13 because 14 minus 13 equals 1 கரெக்டா so அப்ப plus 14 minus 13 greater number symbol தான் இங்க இருக்கணும் அதனால minus 14 plus 13 எடுத்தீனா தப்பு plus 14 minus 13 அப்படினா plus 1 கிடைக்கும் so plus 1 into minus minus 14 into 13 is 182 so அதுவும் கரெக்டா கிடைக்குது கரெக்டாடாமா so split பண்ணி எழுதலாமாடா இங்க x square plus x க்கு பதிலா என்ன பண்ண போறோம் plus 14x minus 13x so plus 14 minus 13 becomes plus 1 அப்ப tally ஆயிடும் minus 182 equals 0 first ரெண்டு டேர்முக்கு காமனா அடுத்த ரெண்டு டேர்முக்கு காமனா so first ரெண்டு டேர்ம் காமனா x எடுத்தோம் அப்படினா remaining என்ன இருக்கும் x plus 14 இருக்கும் so இதே x plus 14 தான் இங்க வரணும் x plus 14 வரணும் அப்படினா what can we take as common minus 13 எடுக்கணும் minus 13 எடுத்தீங்கன்னா பாருங்க உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க திருப்பி மேல இருக்கிற டேர்ம்ஸே கிடைக்கும் minus 13 into x is minus 13x minus 13 into plus 14 is minus 182 so இந்த x மட்டும் ரிமைனிங் உள்ள இருக்கிற மாதிரி எடுக்கணும்னா minus 13 எடுக்கும் so அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் equal 0 வெளியில இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸை பேர் அப் பண்ணோம்னா x minus 13 அதுக்கப்புறம் உள்ள பிராக்கெட் குள்ள இருக்கிற ஒரு டேர்ம் so x plus 14 so இது ரெண்டும் தான் நமக்கு ஃபேக்டர்ஸ் x minus 13 when equated to 0 it gives x equals 13 x plus 14 when equated to 0 it gives x equals minus 14 so இதுல நம்ம questionல என்ன கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு சொல்யூஷனுமே பாசிபிளான்னு பாத்தீங்கன்னா 2 consecutive positive integers னு கொடுத்திருக்காங்க அப்ப இதுல எது பாசிட்டிவ் ஆன்சர் இதுதான் பாசிட்டிவ் ஆன்சர் so we can take x value equals 13 என்னடா கண்ணா x value equals 13 னா நம்ம ஃபைனலைஸ் பண்றோம் இங்க x value 13 இருந்தா இதனுடைய அடுத்த consecutive positive integer என்னது x plus 1 that is equal to 13 plus 1 14 அப்ப what are the two consecutive positive integers 13 and 14 are the two consecutive positive integers whose sum of whose squares is 365 சரியாடா கண்ணா புரிஞ்சுதா ஏன் இங்க minus 14 தானே இருக்கு அது அப்படியே எடுக்கலாம்னா மைனஸ் வந்துட்டதுனால we don't consider this நம்ம plus 13 எடுத்து அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் x plus 1 அடுத்த பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது first பாசிட்டிவ் இன்டிஜர் x அப்படின்னா அடுத்த பாசிட்டிவ் இன்டிஜர் x plus 1 so 13 plus 1 14 so 13 and 14 are the two positive integers ஓகேவாடா கண்ணா முடிஞ்சது so ரெஃபர் பண்ணிக்கோங்கடா third question and fourth question இது வந்து just solving by factorization method கொடுத்திருக்கிறதை நம்ம ஒரு ஈக்குவேஷனா ரெப்ரசன்ட் பண்ணி we have to solve கண்ணா கவனிடா so quadratic equations la exercise 4.2 la fifth sum the altitude of a right triangle is 7 cm less than its base altitude அப்படினா height கரெக்ட்டா so the height of the triangle is 7 cm less than its base டைரக்டா 7 cm னு எடுத்து எழுதிடுவீங்க நிறைய பேர் அந்த தப்பு பண்றீங்க சோ அத நல்ல क्वेश्चन ஸ்டேட்மென்ட்ட ஒரு டைம்க்கு ரெண்டு டைமா படிச்சு பாத்துருங்க சோ base ஓட value it should be some value அப்ப நான் base க்கு x ன்னு சொல்லி ஒரு வேரியபிளை அசைன் பண்றேன் சோ இத விட x விட 7 cm less புரியுதாடா கண்ணா நான் என்ன சொல்றேன்னு 7 cm less than its base அப்படினா base நான் x ன்னு வெச்சனா அப்ப height நான் என்ன எழுதணும் இத விட 7 cm குறைவு 7 cm less than x அப்படினா x minus 7 அப்படினு சொல்லி எழுதலாம் so base x height x minus 7 இது ரெண்டுமே நமக்கு டைரக்டா ஒரு பர்టిక్యులர் ஸ்பெசிபிக் மெஷர்மென்ட்னு கொடுக்காம வேரியபிள் வர மாதிரி நமக்கு क्वेश्चन டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க next if the hypotenuse is 30
13 centimeter. Hypotenuse என்னன்னு சொல்றாங்க 13 centimeter. That is the direct value that is given by the question, given by them. Okay வா? So இதுல find the other two sides அப்படினா எது வேரியபிளா இருக்கு? டைரக்ட் மெஷர்மென்ட் இல்லாம இந்த ரெண்டு சைடும் தான், height and base. இந்த ரெண்டு சைடோட மெஷர்மென்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? So first இது மூணுத்தையும் நமக்கு ரிலேட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்னு கிடைக்கணும். So what is the thing that is going to relate all these three sides? Pythagoras theorem. Very good. So using Pythagoras theorem, all the three sides of a right angle triangle can be related. எப்படி relate ஆகும்? The square of the hypotenuse. அதாவது இங்க AC என்ற சைடு தான் ஸ்கொயர், I mean hypotenuse. So AC square will be equal to sum of the squares of the other two sides. அப்ப எப்படி எழுதணும்? Sum of the squares of the other two sides. இந்த சைடுனுடைய ஸ்கொயர் என்ன வரும்? X square அப்படின்னு வரும். இந்த சைடு height னுடைய ஸ்கொயர் எப்படி வரும்? x minus 7 the whole square. இந்த ஒரு இடத்துலயும் தப்பு பண்ணக்கூடாது. சோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் எங்கெங்கெல்லாம் கேர்லெஸ் பண்ணுவீங்கன்றத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டா சம் ஈஸியா நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? சோ இங்க x ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர்னு எழுதிடக்கூடாது. என்னன்னு எழுதணும்? x மைனஸ் 7ன்றது தான் ஹைட்டினுடைய மெஷர்மெண்ட். அப்ப x மைனஸ் 7 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஓகேவா? சோ பித்தாகரஸ் தியரம் படி ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹைட் ஸ்கொயர். ஓகேவா தங்கம்? சோ இப்போ ஏசிலயும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? 13 square, hypotenuse oda value 13, so 13 square equals x square plus இது என்ன பண்ணலாம்? expand பண்ணலாம், which means a minus b the whole square formula, a square plus b square minus 2ab. ஓகேவா? so அப்ப x square plus b square அப்படின்னா இந்த இடத்துல என்னது? x minus 7 இருக்கு. அப்ப a வந்து x, b 7. 7 square என்ன? 49. very good. minus 2 into a into b. அப்ப 2 into x into 7. அதாவது 14x. 2 into 7 14, 14 into x 14x. அப்படியே எழுதணும். 14x. ஓகேவா கண்ணா? சோ இது எக்ஸ்பாண்ட் பண்ணியாச்சு. 13 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 169. தெரியாதவங்க 13 into 13 ரஃப் காலத்துல மல்டிப்ளை பண்ணி பார்த்து செய்யுங்க. நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்கும். சோ அதுவும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா கண்ணா? வேணும்னா நெக்ஸ்ட் இல்லம்மா நான் மல்டிப்ளிகேஷன்ல கரெக்டா செய்வேனா? கரெக்டா செய்யறதா முக்கியம், அதை ஃபாலோ பண்ணிக்கோ. சோ இங்க லைக் டர்ம்ஸ் பாக்குறோம். ஓகேவா? சோ x ஸ்கொயர் x ஸ்கொயர் இது ரெண்டும் லைக் டர்ம்ஸ். கரெக்டா தங்கம்? சோ அப்ப என்ன வருது? 2x ஸ்கொயர். என்னது? 2x square. like terms, similar terms ஒரே மாதிரி இருக்குன்றப்ப the coefficients will be added. coefficient இங்க என்ன? 1. எதுவுமே இல்லைன்னா நம்ம 1 கன்சிடர் பண்ணிப்போம். so minus 14x. அடுத்தது என்ன பண்றேன்? டிகிரி ஆர்டர்ல எழுதுறேன். இங்க ஸ்கொயர் இருக்கு, அடுத்தது இங்க பவர் 1. அதனால இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு then I'm going to write 49. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? சோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம ஃபார்ம் பண்ணனும். அப்ப ரெண்டு சைடுலயுமே நமக்கு டேர்ம்ஸ் இருக்குதுன்றப்ப எல்லாத்தையும் ஒரே சைடுல கொண்டு வந்துடணும். அப்ப 2x ஸ்கொயர் மைனஸ் 14x பிளஸ் 49 அப்படின்ற இந்த ஈக்குவேஷனை நான் இந்த இதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த எக்ஸ்பிரஷனை 169 மட்டும் நான் என்ன பண்றேன்? டு தி ஆப்போசிட் சைடு. அது எந்த சைடுல இருக்குதோ அதுக்கு இன்னொரு சைடுல கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். டிரான்ஸ்பொசிஷனிங் சொல்லி கொடுத்திருப்பேன். அப்படி பண்றப்ப என்ன ஆகும்? சிம்பிள் மாறணும். இங்க பிளஸ் 169 இருக்கு அப்படின்னா மைனஸ் 169. புரியுதாடா கண்ணா? சோ மைனஸ் 169 ஈக்குவல்ஸ் 0. இந்த சைடுல அப்ப எதுவுமே கிடையாது. 169 இருந்ததையும் நம்ம இன்னொரு சைடு கொண்டு வந்துட்டோம். சோ அந்த இடத்துல என்னது? 0. ஓகேவா கண்ணா? சோ இப்போ எகைன் என்ன ஆகுது? நமக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் வருது. கரெக்ட்டா? சோ பிளஸ் 49 and மைனஸ் 169. அப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ரெண்டு இருக்கு. சோ அதை சிம்பிளிஃபை பண்ணனும். கரெக்ட்டா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? 2x ஸ்கொயர் மைனஸ் 14x. ரெண்டுமே என்ன சிம்பிள்? ஆப்போசிட் சிம்பிள். இது பிளஸ் 49, இது மைனஸ் 169. கரெக்ட்டா? ஆப்போசிட் சிம்பிள்ன்றப்ப என்னது? சப்ட்ராக்ஷன். ஆப்போசிட் சிம்பிள்னா என்ன கண்ணா? சப்ட்ராக்ஷன். 9 minus 9 0, 6 minus 4 2, 1 minus 0 1. so 120. ஆனா எழுதுறப்ப 120 னே எழுதணுமா? கிடையாது. பிளஸ் மைனஸ் ரெண்டு சிம்பிள் இருக்கு. இதுல கிரேட்டர் நம்பருடைய சிம்பிள் எது? மைனஸ் தான் கிரேட்டர் நம்பருடைய சிம்பிள். அப்ப மைனஸ் 120 தான் நான் இங்க எழுதணும். புரிஞ்சுதா? புரியலையா? அடுத்தது என்ன பண்ணும்? you have to
simplify this equation by dividing by 2. எல்லா ஈக்குவேஷனையும் 2 ஆல தான் டிவைட் பண்ணனும் இல்ல, நமக்கு இது இந்த term and this one, these three terms are even terms and they will be divisible by 2. அதனால நம்ம divided by 2 னு எடுக்கிறோம். அப்ப first one 2 by 2 என்னது 1. அப்ப 1x square, அதாவது x square னே எழுதலாம். minus 14 by 2 என்னது 7. So 7x. ஓகேவா? அடுத்தது 120 by 2 என்ன 60. So minus 60 equals 0. So ஒரு standard form of a quadratic equation நம்ம இங்க ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? x square minus 7x minus 60 equals 0 னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு ஆன்சரா கிடையாது. they have asked us to find out the other two sides. அப்ப x ஓட வேல்யூ தெரிஞ்சா மட்டும் தான் இந்த ரெண்டு சைடும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டா? so we have to solve this quadratic equation. how do we solve it? நம்ம இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். கரெக்ட்டா கண்ணா? சோ ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிப்பீங்க. கரெக்ட்டா? சோ 230. அடுத்து என்னது 215. நெக்ஸ்ட் 3 5. அடுத்து என்ன 5 1s. புரியுதாடா கண்ணா? ஓகே. சோ இப்போ இதுல இருக்கு காம்பினேஷன்ஸ் பாருங்க கண்ணா. 2 2s are 4, அதுக்கு அப்புறம் 3 5s are 15. 15 minus 4 என்ன வரும் 11 தான் வரும். சோ 7 அப்படின்ற இந்த கோஎஃபிஷியன்ட் நமக்கு கிடைக்காது. சோ இது வேண்டாம். அடுத்து 2 2s are 4, 4 3s are 12. 12 ஒன்னு எடுத்துக்கிறேன். ரிமைண்டர் என்ன 5 ஒன்னு இருக்கு. 12 and 5 combination try பண்ணி பாருங்க. 12 minus 5 7. சோ அப்ப இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 2 into 2 into 3 into 5, இதுல நீங்க என்னென்ன காம்பினேஷன்ஸ் வருதுன்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் அடுத்த ரெண்டையும் பண்ணி பார்த்தா அந்த பேர் எனக்கு செட் ஆகல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் 3 டர்ம்ஸ் மல்டிப்ளை பண்றப்ப 12 ன்ற நம்பர் கிடைக்குது. 2 2s are 4, 4 3s are 12. தென் இங்க 5 ன்ற டர்ம் அப்படியே எடுத்துக்கிறேன். அடுத்து சோ 12 5s are 16 ன்றதும் கிடைக்கும். 12 minus 5 7 அப்படின்றதும் கிடைச்சிரும். சோ ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு நான் என்னென்ன டர்ம்ஸ் எடுக்க போறேன்னா 12 and 5. சரியா? சோ இப்போ இதுக்கு சிம்பிள் டிட்டர்மைன் பண்ணனும். சிம்பிள் எப்படி டிட்டர்மைன் பண்ணனும்? இங்க மைனஸ். ஓகேவா? சோ அப்ப கிரேட்டர் நம்பர் சிம்பிள் கிட்ட மைனஸ் இருக்கணும். இன்னொன்னு ஆப்போசிட்டா இருந்தாலும் சப்ட்ராக்ஷன் நடக்கும். -12 + 5. -12 + 5 அப்படினா ஆன்சர் என்ன கிடைக்கும்? -7 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்க மைனஸ் இருக்கா? -12 into +5 என்னடா கண்ணா? -12 into +5 னா -60. சோ ரெண்டுமே நமக்கு டாலி ஆகுது. கரெக்ட்டா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? x ஸ்கொயர் 7x இருக்கிற இடத்துல என்ன எழுத போறேன்? -12x + 5x. கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் திரும்ப நீங்க ஆபரேட் பண்ணி பாருங்க. -12 + 5 எவ்வளவு? -7. சோ -60 அப்படியே எழுதிப்போம். ஃபேக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மிடில் டேர்மை மட்டும் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அந்த மெத்தட் தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம். இந்த மெத்தட்ல தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம். ஓகேவா? உங்களுக்கு வேற மெத்தட் தெரியும்னா நீங்க அதே செய்யலாம். சரியாடா கண்ணா? சோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? காமன் டேர்ம்ஸ். எப்படி? இதுல x காமனா இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்க்கு நான் x வெளியில எடுத்தேனா x - 12 ரிமைன் ஆகும். என்னடா கண்ணா? ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல x மட்டும் நான் காமனா வெளியில எடுத்தேன் அப்படினா x - 12 உள்ள ரிமைன் ஆகும். கரெக்ட்டா? இத திரும்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்ம்ஸே கிடைக்கணும். அதுதான் விஷயம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப அதே x - 12 இங்க வரணும் பிராக்கெட் குள்ள. அப்ப எதை காமனா எடுப்பீங்க? 5 காமனா வெளியில எடுத்தோம்னா x - 12 ரிமைன் ஆகும். செக் பண்ணி பாக்குறீங்களா கண்ணா இந்த ரெண்டு டேர்ம்க்கு? பாருங்க 5 உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க 5x கிடைச்சிருது. கரெக்ட்டா? 5 -12 ஓட மல்டிப்ளை பண்ணி பாருங்க -60 கிடைச்சிரும். புரியுதாங்க? சோ x - 12 ரெண்டு இடத்துலயே வரணும் அப்படினா இந்த இடத்துல என்ன நம்பர் நம்ம காமனா எடுக்க முடியும்ன்றத பாருங்க. ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஆல்சோ உங்களோட ஃபேக்டர்ஸ் பாருங்க -12 5 ன்னு எடுக்கறீங்கன்னா அதுதான் இங்கேயும் வரும். x + 5 x - 12. x + 5 x - 12. கரெக்ட்டா இருக்காங்க? ஈக்குவல் டு 0. இப்போ x ஈக்குவல்ஸ் வேல்யூ என்ன? -5 and x ஈக்குவல்ஸ் இன்னொரு வேல்யூ என்ன? +12. சோ ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்குது. கரெக்ட்டா? x ஈக்குவல்ஸ் -5 இன்னொன்னு x ஈக்குவல்ஸ் 12. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படினா நமக்கு ரெண்டு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இதுல நம்ம எந்த வேல்யூவை நம்ம ஆன்சரா எடுப்போம் அப்படினா பாருங்க சைடு. இது வந்து சைடுனுடைய மெஷர்மென்ட். ட்ரையாங்கிளுடைய பேஸ் அண்ட் ஹைட் மெஷர்மென்ட். அது நெகட்டிவ்ல நம்ம கால்குலேட் பண்ணுவோமாடா?
கிடையாது. கரெக்டா? சோ அப்ப the side value will be positive. அதனால நான் எந்த ஆன்சரை ஃபைனலா எடுக்க போறேன்? x equals 12 அப்படின்ற இந்த ஆன்சரை தான் எடுக்க போறோம். சோ இப்ப பேஸ் அண்ட் ஹைட் அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பேஸோட வேல்யூ x, சோ 12 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஹைட்டோட வேல்யூ என்ன? x minus 7. கரெக்டா? வேணா டயகிராம் ரெஃபர் பண்ணி பாருங்க, क्वेश्चन ரெஃபர் பண்ணி பாருங்க. இங்க x minus 7 இருக்கா? சோ ஹைட் என்னடா கண்ணா? x minus 7. அப்ப 12 minus 7 equals 5. 5 சென்டிமீட்டர் தான் ஹைட். பேஸ் வந்து 12 சென்டிமீட்டர். புரியுதாடா? சோ முடிஞ்சது. ஓகேவாடா கண்ணா? சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்குது. அதுல பாசிட்டிவ் ஆன்சரை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. பிகாஸ் the answer is related to the sides of the triangle. அதனால நெகட்டிவ் வேல்யூவை இக்னோர் பண்ணிடுறீங்க. ஓகேவா கண்ணா? சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுதா? தேங்க்யூ டாமா. சோ கண்ணா கவனிடா, exercise 4.2ல 6th question. okay, so என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A cottage industry produces a certain number of pottery articles in a day. so ஒரு குறிப்பிட்ட number of, ஓகேவா, specific number of pottery articles are produced in a cottage industry. so it was observed on a particular day that the cost of production of each article, ஓகேவா. சோ இப்போ இந்த ஆர்டிகல் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது சும்மா இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் சும்மா சர்க்கிள்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றேன். ஒரு ஸ்பெசிபிக் நம்பர், இது நமக்கு எத்தனைன்னு தெரியுதா? இந்த டோட்டலா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றது தெரியுதா? தெரியல. சோ let it be x. என்னடா கண்ணா? let x be the total number of pottery articles that is produced in a day. ஏன்னா இது நமக்கு தெரியலன்றதுனால நான் எடுத்த உடனே இதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன். It was observed on a particular day, ஒரு குறிப்பிட்ட நாள்ல, that the cost of production of each article, each அப்படினாலே என்னடா கண்ணா? ஒவ்வொரு ஆர்டிகல், ஒரு ஆர்டிகளோட விலையும் அவங்க கொடுக்கறாங்க. each article in rupees was 3 more than twice the number of articles produced on that day. என்ன கண்ணா? இத மட்டும் திரும்ப படிச்சு பாருங்க. 3 more than, அப்ப 3 more அப்படினாலே +3 ன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அத உடனே நம்ம எக்ஸ்பிரஷனா எழுதணும்னா இப்படி தான் எழுதுவோம். 3 more than twice the number. twice அப்படினா 2 into something. 2 into something. அந்த something என்ன? twice the number of articles produced on that day. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தான் நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம்? x ன்னு சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஏன்னா நமக்கு டோட்டலா எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்றது தெரியாது. அதனால twice the number of articles அப்படின்னா என்னடா கண்ணா? 2x plus 3. புரியுதா புரியலையா? இந்த 2x plus 3 அப்படின்றது என்னவா? It was observed on a particular day that the cost of production of each article, அதாவது cost of one article, cost of one article is என்னது? 2x plus 3. புரியுதாடா கண்ணா என்ன சொல்றேன்னு? ஒரு நாள்ல they are producing some number of pottery articles. that number is unknown. so நம்ம ஒரு நாள்ல produce பண்ற total number of pottery articles என்னன்னு எழுதுறோம்? x ன்னு சொல்லி assume பண்ணிடுறோம். அடுத்தது ஒவ்வொரு பார்ட்டிகளோட pottery articleோட விலையும் அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க? twice the number of articles produced on that day plus 3 more. கரெக்ட்டா? so 2x plus 3 ன்றது cost of one article. ஓகேவாடா கண்ணா? சோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா இருந்துக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸும் காஸ்ட் ஆஃப் ஒன் ஆர்டிகல்ஸும் நம்ம கிளியரா இருந்துக்கணும். ஓகேவாடா கண்ணா? சோ இது produced in one day அப்படினு போட்டுறேன். என்ன கண்ணா? produced in one day. எந்த நாள் ஆனாலும் இருக்கலாம். ஒரு நாள்ல அவங்க ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்றது x. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. if the total cost of production என்ன கொடுத்திருக்காங்க? total cost of production on that day was ₹90. அதாவது இங்க எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குதோ டாட் 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 டாட், ஓகேவா, எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குதோ அத்தனை ஆர்டிகல்ஸ் உடைய total cost, ஓகேவா. இப்போ x number of articles அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த x number of articles உடைய total cost எவ்வளவுன்னு சொல்றாங்கடாக்கனா ₹90. 90. புரியுதா தங்கம்? இப்ப இங்க வந்து ஒரு 10 ஆர்டிகல் ஒரு நாள்ல பண்றாங்கன்னா அந்த 10 ஆர்டிகளோட விலை 90. ஒரு 90 ஆர்டிகல்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அந்த 90 ஆர்டிகல்ஸோட விலை 90. ஓகே, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நானா ஒரு நம்பர் கொடுக்குறேன்.
ஓகேவா தங்கம்? சோ இது டோட்டல் காஸ்ட். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, find the number of articles produced and the cost of each article. cost of each article அவங்களே கொடுத்திருக்காங்களே மேம் அப்படி நீங்க கேட்கலாம். cost of each article எப்படி கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பிரஷனா கொடுத்திருக்காங்களே தவிர ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் அவங்க கொடுக்கல. கரெக்டா? சோ அதனால நம்ம இதுவும் கண்டுபிடிக்கணும், x அப்படின்ற இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா இருக்கா? இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம இந்த சம்குள்ள போலாம். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு கடைக்குள்ள போறீங்க, ஓகேவா? சோ ஒரு பென்சிலோட விலை நான் சும்மா சொல்லிடுறேன், ஒரு பென்சிலோட விலை 5 ரூபி. என்னடா நான் கொடுக்குறேன், ₹5 ஒரு பென்சில். அப்ப 10 பென்சில்ஸ் நான் கேக்குறேன். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, 10 பென்சில்ஸ் அப்படின்னா 10 into 5 அதாவது 50 rupees அப்படின்னு சொல்லுவீங்க. சோ இங்க என்ன நடக்குது, இந்த ஒரு பென்சிலோடைய விலை காஸ்ட் ரிப்பீட்டடா ஆட் ஆகுது. எத்தனை டைம்ஸ் ஆட் ஆகுது, எத்தனை பென்சில் வாங்குறீங்களோ அத்தனை டைம்ஸ் ஆட் ஆகும். ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன், ரைட்? சோ 5 plus 5 plus 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க எத்தனை பென்சில்ஸ் கேக்குறாங்களோ அத்தனை டைம் நீங்க ஆட் பண்ணுவீங்க. சோ அதுதான் சிம்பிளா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, மல்டிப்ளை பண்ணி சொல்லிடுறீங்க. கரெக்டா? சோ இது ஒரு குட்டி ஃபார்முலா மாதிரி தான். மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது ரிப்பீட்டட் அடிஷனை சிம்பிளிஃபை பண்ற ஒரு ஃபார்முலா தான். கரெக்டா? சோ அப்ப ஒரு பென்சில் எனக்கு 5 ரூபினா நான் 2 பென்சில்ஸ் கேட்டேன்னா 2 into 5, 3 பென்சில்ஸ் கேட்டேன்னா 3 into 5. எத்தனை டோட்டல் பென்சில்ஸோட விலை வேணுமோ அதுதான். சோ அப்ப நான் இங்க அந்த ஃபார்முலாவே எழுதிட்டுமா, என்ன ஃபார்முலா எழுதலாம், எனக்கு டோட்டலா ஒரு காஸ்ட் வேணும். டோட்டல் காஸ்ட் வேணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 1 ஆர்டிகல் ஆர் 1 பென்சில், காஸ்ட் ஆஃப் 1 ஆர்டிகல். இந்த விலைய நான் எதோட மல்டிப்ளை பண்றேன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பென்சில்ஸோட மல்டிப்ளை பண்றேன். கரெக்டா? எனக்கு 10 பென்சில்ஸ் வேணும்னா 10 ஓட தான் அந்த 5 மல்டிப்ளை பண்றேன். புரியுதா புரியலையா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸோட மல்டிப்ளை ஆகுது. காஸ்ட் ஆஃப் 1 ஆர்டிகல் இஸ் மல்டிப்ளைட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். எதுக்காக, டோட்டல் காஸ்டுக்காக. கரெக்டா? இப்ப இதே கான்செப்ட் தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். என்னன்னா டோட்டல் காஸ்ட், அந்த எல்லா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது பாத்தீங்களா, அது வேணும்னா நான் என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் 1 ஆர்டிகல், ஒரு ஆர்டிகல் பாட்ரி ஆர்டிகளோட விலை என்னன்றது எனக்கு தெரியணும். அந்த ஒரு பாட்ரி ஆர்டிகளோட விலையை நான் என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எத்தனை அவங்க அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணனா எனக்கு டோட்டல் காஸ்ட் கிடைச்சிரும். பட் இங்க நமக்கு क्वेश्चनல என்ன பண்ணிருக்காங்கன்னா 90 rupees தான் டோட்டல் காஸ்ட்ன்ற ஆன்சரை அவங்க கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நம்ம எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அத டோட்டல் காஸ்ட் இருக்கிற இடத்துல I'm going to substitute 90. 90 is the total cost. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் 1 ஆர்டிகல் அப்படின்னா அது என்னடா கண்ணா, பாருங்க இங்க இருக்கா 2x plus 3. ஒரு ஆர்டிகளோட விலை, ஒரு பாட்ரி ஆர்டிகளோட விலை என்னது 2x plus 3. சோ அதை எழுதிக்கலாமா, this 2x plus 3 should be multiplied. நான் உடனே பிராக்கெட் போட்டேன் பாத்தீங்களா, because இந்த எக்ஸ்பிரஷன்ல எனக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, அது ரெண்டும் ஒரே இதுதான் அப் டேர்ம் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன், பிராக்கெட் போட்டு அது சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்றேன். into total number of articles produced on that day. என்ன நம்ம அசைன் பண்ணிருக்கிறோம், x can be the total number of articles produced in one day. அப்ப x ஆல மல்டிப்ளை பண்ணனா இந்த 90 அப்படிங்கற ஆன்சர் கிடைக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப இத நம்ம ஈக்குவேஷன் மாதிரி வந்து கிடைச்சிருமா, 90 equals x உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணனும். x distributive property, x should be distributed to both the terms inside the bracket. அப்ப 2x into x என்ன, 2x square plus 3 into x என்ன, 3x. ஓகே வரதாங்க, புரியுதா? சோ இத எல்லாம் ஒரே சைடுல ஒரு ஈக்குவேஷனா எழுதணும்னா என்ன பண்ணும், 2x square plus 3x. 90 நான் இந்த சைடுக்கே கொண்டு வந்தறேன், x இருக்கிற சைடுக்கே கொண்டு வந்தனா minus 90 அப்படினு வரும். ஏனா சிம்பிள் மாறும் டிரான்ஸ்போசிஷன் அப்ப. கரெக்ட்டா? சோ equal to 0. அந்த சைடுல எதுவுமே இல்லன்றதனால நான் 0 ன்னு எழுதிக்கிறேன். all have come to the same side, all the three terms are brought to the same side. மூணுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? சோ அப்ப 2x square plus 3x plus 90 அப்படினா இத நம்ம இப்ப என்ன பண்ணனும் கண்ணா, ஃபேக்டரைஸ் பண்ணனும். புரியுதா? சோ ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்,
வெரி குட். சோ இங்க கோஎஃபிஷியன்ட் எப்போதுமே 1 இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்மளுடைய ஃபேக்டரைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் இங்க கோஎஃபிஷியன்ட் 2 அப்படின்னு சொல்லிருக்கு. 1 தவிர எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், this coefficient and this constant should be multiplied. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம். அப்ப 2 into 90 என்ன 180. சோ அப்ப கான்ஸ்டன்ட் 180 ன்னு சொல்லி தான் நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணி தான் இந்த மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங்க பண்ண போறீங்க. டைரக்டா 90 வச்சு மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்ண போறது இல்ல, 180ன்ற இத வச்சு தான் நீங்க ஸ்பிளிட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ அப்ப நம்ம 180 ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தோம்னாடா. சோ 180 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 290 சார் 245. கரெக்ட்டா? அடுத்தது 5 9 சார் 3 3 சார் 3 1 சார். கரெக்ட்டா? சோ 180 நீங்க எப்படின்னு எழுதலாம் கண்ணா, 2 into 2 into 3 into 3 into 5. கரெக்ட்டா? that is equal to 180. இப்போ இந்த ஈக்குவல் டு எதுக்காகனா இந்த மிடில் டேர்ம் ஓட கோஎஃபிஷியன்ட் என்னமா 3 plus 3, அதுவும் என்னடாக்கனா plus 3. சோ அந்த plus 3 வர மாதிரி காம்பினேஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா இல்லையா? சோ plus 3 வர காம்பினேஷன் நான் என்ன பண்ண போறேன், ஒண்ணு செக் பண்ண போறேன். 2 2s are 4. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் எடுத்துக்கறேன், கடைசி 3 எடுக்கறேன். சோ 2 2s are 4, இங்க 3 3s are 9, 9 5s are 45. 4,45ன்றதுல எனக்கு 3 கிடைக்குமா? கிடைக்காது. 45 minus 4 ன்னு பண்ணனா 41, 45 plus 4 ன்னு பண்ணனா 49. சோ 3ன்ற இந்த கோஎஃபிஷியன்ட் எனக்கு கிடைக்கல. ஓகேவா? சோ அப்ப இந்த காம்பினேஷன் தப்பு. அடுத்தது ஃபர்ஸ்ட் 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கறேன். 2 into 2 into 3, 2 2s are 4, 4 3s are என்னது 12. அடுத்தது கடைசி ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றேன். 3 5s are 15. அப்ப 12, 15ல நமக்கு 3 கிடைக்குதான்னு பாருங்க. 12 plus 15 அப்படின்னா 27. சோ 27 செட் ஆகாது. அதே 12 minus 15 னா -3. அதாவது 15 minus 12 அப்படின்னா 3. சோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3ன்ற கோஎஃபிஷியன்ட் கிடைக்குது. சோ 12 and 15ன்ற நம்பர்ஸ் கரெக்டான பேர். கரெக்ட்டா? சோ மிடில் டேர்ம்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்றதுக்கு என்ன எடுக்கறோம்டாக்கனா 12 and 15. சோ நம்மளோட ஃபேக்டரைசேஷன் என்னதுமா ஆக்சுவலா 12 and 15 எழுதலாமா இங்க? ஓகே. சோ எப்படி எழுத போறோம் அப்படினா பிளஸ் மைனஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டு எழுதணும். சோ இங்க பாருங்க உங்களுக்கு இங்க பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கு. சோ பாசிட்டிவ் சிம்பிள் இருக்குன்னா நீங்க பண்ற சப்ட்ராக்ஷன்ல கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் பாசிட்டிவா இருக்கணும். 15 and 12 எடுக்கிறீங்கன்னா கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் 15 ஓட சிம்பிள் பிளஸ்ஸா இருக்கணும். -15 plus 12 எடுக்க கூடாது, தட் இஸ் ராங். அப்ப -3 தான் ஆன்சரா கிடைக்கும். உங்களுக்கு இங்க பாசிட்டிவ் 3 ஆன்சரா கிடைக்கணும்ன்றதுனால +15 -12 எடுக்கணும். புரியுதாடா? சோ எழுதிக்கலாமா இங்க? என்னன்னு எழுத போறோம் 2x square. சோ இப்போ எங்களோட மிடில் டேர்ம் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகுது. கரெக்ட்டா? இது மட்டும் ஸ்ப்ளிட் ஆகும். இது என்னன்னு ஸ்ப்ளிட் ஆகுது +15x -12x. பாருங்க 15 minus 12 3. 3x கிடைச்சிருச்சா? வெரி குட். சோ சூப்பரா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? 2x square plus 15x minus 12x minus 90 equals 0. So middle term மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மத்தபடி first termையும் அந்த கான்ஸ்டன்ட்லயும் அப்படியே எழுத போறோம். So இதுல காமனா என்ன எடுக்கலாம்? x மட்டும் தான் காமனா எடுப்போம். அப்ப 2x plus 15 உள்ள இருக்கும், ரிமைன் ஆகும். கரெக்ட்டா? x வெளியில பிராக்கெட் வெளியில காமனா எடுத்துட்டோம்னா the left out என்னது 2x plus 15 left out. இங்கேயும் 2x plus 15 தான் அப்ப பிராக்கெட் குள்ள வரணும். என்னடா கண்ணா 2x plus 15 தான் பிராக்கெட் குள்ள வரணும். அப்ப நான் என்ன டேர்ம் காமனா வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கும்? இங்க இந்த 2 வெளியில போயிடுச்சுன்னா என்னது 6 இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப -6 நான் வெளியில எடுக்கிறேன் காமனா. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு எடுத்ததுக்கு அப்புறமா மேம் எனக்கு இது கரெக்டான்னு தெரியலனா திரும்ப இந்த ரெண்டு டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்மும் கிடைக்கும் கண்ணா. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் இங்க ஃபேக்டரைஸ் பண்ணிருப்பீங்க, அடுத்த ரெண்டு டேர்ம் இங்க ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கீங்க. சோ அப்படி பார்க்கறப்ப 6 into 2 என்ன 12 மைனஸ் இருக்கறனால -12x. அடுத்து -6 into +15 -90 கிடைக்குதா? சோ கரெக்ட்டா இருக்குது நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணது. ஓகேவா தங்கம்? சோ அடுத்து பாருங்க 2x - 6 இன்னொரு டேர்ம் என்னது 2x plus 15. x minus 6 ஒன்னு இன்னொன்னு என்னடாக்கனா 2x plus 15. சோ இப்போ சால்வ் பண்ணலாமா இத? ஓகே. ஒரு டேர்ம் என்ன x minus 6, இன்னொரு டேர்ம் என்னடாக்கனா 2x plus 15. ஓகேவாடா கண்ணா? புரியுதா? சோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இங்க கீழ இருந்து திரும்ப மேல எழுதுனா திரும்ப எழுதிக்கிறேன்.
ஓகேவா? சோ உங்களுக்கு இங்க ஆல்ரெடி நான் இங்க வொர்க் அவுட் பண்ணிருக்கேன். x minus 6 ஒரு டேர்ம், 2x plus 15 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். சோ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் தான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம் நம்மளுடைய x கண்டுபிடிக்கிறதுக்காக. சோ ரெண்டு டேர்ம்ல என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் x minus 6 equals 0 அப்படினா x equals என்ன? minus 6 அந்த சைடு போறப்ப 0 plus 6 அதாவது 6 மட்டும் தான். அடுத்தது 2x plus 15 equals 0. அப்ப என்னது? 2x equals minus 15 plus 15 அந்த சைடு போறப்ப மைனஸ்ல போகும். அடுத்தது x equals என்ன? minus 15 by 2. சோ இதை இப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் வேணும்னா டெசிமலா மாத்திக்கலாம். சரியா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்? எந்த x வேல்யூவை நம்ம ஃபைனலைஸ் பண்ண போறோம்? 6 அப்படின்ற இந்த வேல்யூவா இல்ல minus 15 by 2ன்ற இந்த வேல்யூவா? எதை எடுக்கணும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். போன சம்லி இந்த பேட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன். வெரி குட். சோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்றது தான் நமக்கு இங்க x. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஃபிராக்ஷனாவோ டெசிமல்லயோ இல்ல நெகட்டிவ்லயோ எடுப்போமா? கிடையாது. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே நோ. கரெக்ட்டா? நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஒரு கவுண்டிங் நம்பர், ஒரு நேச்சுரல் நம்பரா இருக்கணும். சோ அப்ப 6 and minus 15 by 2 இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது பெட்டர் ஆப்ஷன்? 6 அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். சோ என்னோட x வேல்யூ நான் என்னன்னு சூஸ் பண்றேன்? 6. அதாவது ஒரு நாள்ல produced in one day total number of pottery articles produced in one day is என்னது? 6. ஓகேவா? சோ அது ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? இது எழுதினதுக்கு அப்புறம் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல். காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகலுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதி வச்சிருக்கிறோமா இல்லையா? क्वेश्चन படிச்சு क्वेश्चनல இருந்து எழுதின எக்ஸ்பிரஷன் இது. 2x plus 3ன்றது கரெக்ட்டா? சோ அத தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2x plus 3 அப்படினா 2 into 6 plus 3 அதாவது 12 plus 3 that is equal to 15. ஓகேவா தங்கம்? சோ 15 அப்படின்றது என்னது? rupees 15. cost of one article. cost of one article. மேம் இப்ப நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டான எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு டவுட் வரும். கரெக்ட்டா? எப்பவுமே நமக்கு டைம் இருக்கு எக்ஸாம்லனா அப்பதான் எக்ஸ்ட்ராவா நிறைய டவுட்ஸ் வரும். சோ பாருங்க, cost of one article 15. கரெக்ட்டா? அடுத்தது क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க தங்கம்? total cost equals rupees 19 கொடுத்திருக்காங்களா? total costன்றது 90 அப்படினு கொடுத்திருக்காங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? 6 articles produce பண்ணிருக்காங்க. ஒரு ஆர்டிகலோட விலை 15 rupees. சோ 6 into 15 ட்ரை பண்ணி பாருங்க தங்கம். 6 into 15 என்னது? 90. கரெக்ட்டா? சோ அப்ப 90ன்றது கரெக்ட்டா நமக்கு டாலி ஆகுது. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த 6 15 கரெக்ட்டான ஆன்சர்ஸ். புரியுதா தங்கம்? இது x, இது காஸ்ட் ஆஃப் ஒன் ஆர்டிகல். ஓகேவா தங்கம்? ஓகே, புரிஞ்சுதா? Thank you மா. சோ டோட்டல் இங்க இருக்கு டெரிவேஷன். ஓகேவா? வேணுங்கறவங்க பாத்துக்கோங்க. Thank you டா.